Hi everyone, very good evening. Welcome back to the Talk and Mock channel. Audio video clear இருக்கும் நம்புறேன். ஓகே ஸோ இன்றைக்கி நான் சின்னதாக ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஓகேவா, ஒரு சின்ன கான்செப்ட். ஓகே ஸோ இது வந்து இப்போ இந்த ஸ்டார்டிங் லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ என்னடா ஒரு சின்ன விஷயமா அப்படிங்கிறேன், ஆனால் இது தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஓகே ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபைன். ஸோ now we'll move on to the next one. ஓகே ஒரு சின்ன ஒரு இதோட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஸோ ஹியர் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கும் தெரியும், நம்ம அகாடமி ஒவ்வொரு நியூ பேட்சஸை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே ஸோ த டாப் எஜுகேட்டர்ஸ் ஃப்ரம் த டாப் பேட்சஸ் ஆஃப் க்ரியேட். ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த வாரம் இந்த 24th March, ஏன்னா புதன்கிழமை வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நல்லா பார்த்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ஸோ அந்த வீக் வந்து உங்களுக்கு ஒரு வீக்லி வைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் இல்லையா, அதனால தான். சரிம்மா. ஸோ ஃபைன், அதுக்காக அந்த ஒவ்வொரு வெனஸ்டேவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 24th March 2021 என்னென்ன பேட்சஸ் இருக்குதுன்னு பார்த்தரலாம். ஸோ we have so much of things plus points about this academy. Okay so என்ன best thing அப்படின்னா, okay ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், largest online platform for all the competitive examinations, not only for the bank exam. எந்த எக்ஸாம் நீங்கள் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் வீட்டில் இருந்தே ஓகே உங்களோட எந்த வித ஜாபும் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட ஓன் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு இது இருக்குது. ஓகே ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் and we have the best educators from our academy. So all over the India we have the best educators. Of course இந்த 24th Marchல வந்து என்னென்னலாம் பேட்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறது SBI Clerk தான். வாரம் சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம், ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டிங் வந்து SBI Clerk தான். ஸோ SBI Clerk 2021க்கான பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ enroll yourself in the courses. Okay so that you will get the information about the batches. Okay so next one, RAN Vijay Sir 2021. ஸோ ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து இதை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போது வந்து இந்த வீக்குக்கு வந்து நமக்கு RAN Vijay Sir 2021 போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் கேன் enroll. ஓகே அண்ட் ஆஃப்டர் தேட் எல்லாம் ரெண்டு பிஓக்கும், SBI PO and IBPS POக்கும். ஓகே we are targeting on SBI PO and IBPS PO and the batches are created. Okay so and all the foundation batches for SBI examination. So SBI PO, Clerk, SPO எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ பேட்சஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி என்ரோல் yourself to the ஆல் த பேட்சஸ். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு என்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான்மா உங்களுக்கு அந்த கோர்ஸை பற்றியான எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரியும். சரியா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமி காம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஓகே ஸோ எவ்ரி வீக் வந்து சண்டே 10 AM வந்து நமக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் அ கோட் அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி யூஸ் அவர் கோட். ஓகே ஸோ Anusha 2411. சும்மா இது ஒரு ட்ரை தான், இது நீ பே பண்ணுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி யூஸ் த கோட் Anusha 2411. ஓகே ஜாலியாக போய் ஓகே அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு தான் இது, நீங்கள் தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். ஓகே இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இது ஆல்ரெடி ப்ளஸ் சப்ஸ்கிரைபராக இருக்கவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? புதுசாக இப்போ தான் அகாடமிக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். ஓகே சரிம்மா, எனக்கு இதெல்லாம் ஓகே மேம், எனக்கு இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்துக்கணும். அண்ட் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். ஓகே ஸோ 1 month, 3 months, 6 months, 1 year and 2 years வரைக்கும் இருக்குது. ஓகே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேரிஃப்ஸ் இருக்குது. ஸோ டேரிஃப் வந்து போக வருஷம் குறைஞ்சிட்டே தான் போகும். ஸோ அதனால் நீங்கள் இதில் பெஸ்ட் பிளான் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ எது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகுதுங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள். சரியா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் யூஸ் திஸ் கோட் அகைன். ஓகே Anusha 2411. ஓகே ஸோ தட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ டெலகிராம். மை நேம் இஸ் Anu Aravind in Telegram. Okay so you can contact me easily. Okay so now it's a very simple thing. Now we'll move on to, so let's set and we'll crack it. Okay சரி, இன்றைக்கி என்ன மேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைம்மா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான் வந்து அந்த சப்ஜெக்டே எடுத்து வர மாட்டேன் மேம், அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ this way.
ஓகே ஸோ நான் ஜஸ்ட் பேசிக் ஆஃப் ட்ரெயின்ஸ். ஓகே, நான் எவ்வளோ ஈஸியாக நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, நான் எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெயின்னா டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் இதுக்கு முன்னாடி டைம் ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேசிக் திங் தெரிஞ்சிருக்கணும். அந்த டைம் ஸ்பேஸ் டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சரியா, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நான் கொண்டு போகிறோம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படிங்கிறது. ஸோ ட்ரெயின்னா டி அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ரெண்டுமே டி, அதனால் நான் டீயில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படி சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம். ஸோ டைம் பேஸ் பண்ணி பேச போகிறேன் எல்லா விஷயமும். ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டை குறிக்கும். இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிம்மா, இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண வேண்டாம், எப்படி கம்பேர் பண்ணி அந்த ஃபார்முலாவை ஃபார்முலேட்டே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நவ் ஐ டேக் an object 1 and another 2 object 2. ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். அந்த 2 ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டேக் த ஆப்ஜெக்ட் 1 as ட்ரெயின். எப்பவுமே ஒரு ஃபிக்ஸட் ஆப்ஜெக்ட் இருக்கும், அது என்னோட ட்ரெயினாக இருக்கும். இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன வேணால் இருக்கலாம், மேன், ஓகே, எலக்ட்ரிக் போலாக இருக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோனாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஆப்ஜெக்ட் 2 என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, லெட் மீ கிரியேட்டட் as கேஸ் 1. இப்போது எனக்கு இந்த மாதிரி விஷயம் ஒரு கொஷின் எப்படி இருக்குன்னா, வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் அ மேன், okay, standing in a platform? What is the time taken by the train to cross an electric pole? What is the time taken by the train to cross a stone, milestone or ஏதோ ஸ்டோன்? ஓகே, இப்படி நமக்கு ஒரு கொஷின் இருக்கும்பொழுது வாட் இஸ் த டைம் தானேமா. ஸோ டைம் பேஸ் பண்ணினா டி போடுங்க. ஓகே, ஸோ டி இஸ் ஈக்குவல் டைம் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம். ட்ரெயினுக்கு லென்த் இருக்காமா, இருக்குது. இந்த மேனுக்கோ எலக்ட்ரிக் போலுக்கோ ஸ்டோனுக்கோ லென்த் இருக்கா, இல்லை. ஸோ இதை விட்டுருங்க. அப்போ மேலே என்ன வரும்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும்தான். ஸோ இப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். அடுத்தது ஸ்பீட். ட்ரெயினுக்கு ஸ்பீட் இருக்கா, இருக்குது. இந்த மேன் எலக்ட்ரிக் போல் ஏதாவது ஓடிட்டுருக்கா, நடந்துகிட்ருக்கா, எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இந்த எதுக்குமே நமக்கு ஸ்பீட் கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் அப்படின்னு வரும். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்தது கேஸ் 2. ஓகே, 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட் 1, ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் 2. நவ் ட்ரெயின், இன்னொரு ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா பிரிட்ஜாக இருக்கலாம், பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டனலாக இருக்கலாம். இப்போ நம்ம what is the time taken? அப்போ டைம்ல என்னமா t taken by the train to cross a bridge or a platform or a tunnel அப்படின்னு நமக்கு மூணு இது வேணால் இருக்கலாம். இது நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். எகெயின் ஃபர்ஸ்ட், ஸோ உங்களுக்கு தெரியும் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு தெரியும். டைம் இஸ் ஈக்குவல் டு லென்த் பை அந்த டிஸ்டன்ஸுங்கிறது லென்த்தை குறிக்கிறதுன்னு தெரியும், லென்த் டிவைடட் பை ஸ்பீட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்ரெயினுக்கு லென்த் இருக்குது, பிரிட்ஜுக்கு, பிளாட்ஃபார்மு, டனல், இது எல்லாமே ட்ரெயினை கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஈக்குவல் லென்த் இருக்குது. அப்போது இதோட லென்த்தை நம்ம எடுத்துக்கணும். நம்ம கம்பேர் பண்ணுற அளவுக்கு லென்த் இல்லைனா தான் அது நெக்லிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் டிராக்டர், கார், பைசைக்கிள், இது எல்லாத்துக்குமே குத்தனோட லென்த் இருக்குது மேம், எடுத்துக்கூடாதுன்னா இல்லைம்மா, எடுத்துக்கக்கூடாது. அதை ட்ரெயினை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த லென்த் இல்லாதனால நம்ம அதை நெக்லிஜிபிள் அப்படின்னு விட்டுருணும். சரியா, அடுத்தது ஸ்பீட். ட்ரெயினுக்கு ஸ்பீட் இருக்குது, பிரிட்ஜுக்கு ஸ்பீட் இல்லாத காரணத்தால் கேன்சல் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா வரும்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் ஆர் அ பிளாட்ஃபார்ம் ஆர் அ டன்னல், ஓகே, டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஓகே, இதுதான் என்னோடய ஃபார்முலா. ஓகே, சிம்பிள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் 3. ஓகே, ஸோ கேஸ் 3 என்ன அப்படின்னா சிம்பிள், இதே தான். ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ட்ரெயின் 1, இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ட்ரெயின் 2. ஸோ இதில் நமக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா என்னென்ன இருக்குது முதல்ல, அதாவது உங்களுக்கு தேவையான லென்த்துகள் இருக்கா இல்லைன்னு முதல்ல பண்ணிடலாம். லென்த்து ட்ரெயின் 1க்கும் இருக்கும், ட்ரெயின் 2க்கும் இருக்கும். ஸ்பீடு 2 ஆப்ஜெக்ட்டுக்குமே ஸ்பீடு இருக்குது. ஸ்பீடு இருந்தால் ஓகேவா, ஆப்போசிட் அண்ட் சேம்.
டைரக்ஷன் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இருக்கிறது பேர் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். சேம் டைரக்ஷனாக இருந்தால் 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். சரியா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரிலேட்டிவ் ஸ்பீட். அது ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்டை நம்ம தனியாக சொல்கிறோம். ஓகேவா? ஸோ now I'll go with the next one. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா போயிடலாம். ஓகே, நான் சொல்லிடலாம். டைம் டேக்கன் இஸ் equal to length of the train 1 plus length of the train 2 divided by speed of the train 1 plus or minus speed of the train 2. because plus அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் டிரெக்ஷன் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்காங்கன்னா அது இது ட்ரெயினுக்கு மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் ட்ரெயினுக்கு தான் நமக்கு இது ரொம்ப இதாக இருக்கும். ஒரு பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் இன்னொரு பர்சன் நடந்துகிட்ருக்க பர்சனாக கூட அந்த இடத்துல ஸ்பீடு கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? I tell you that one. So length of the train 1 plus length of the train 2 divided by speed of the train 1 plus speed of the train 2. So plus na opposite, minus na same direction. So case 4 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2, ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரெயின், இன்னொரு ஆப்ஜெக்ட் மேன், பட் வாக்கிங். ஓகே, இஸ் வாக்கிங் ஆக்சுவலி. ஸோ இவங்களுக்கு லென்த் இருக்கா? இருக்குது. ஆனால் மேனுக்கு லென்த் கிடையாது. ஸ்பீட் இருக்கா? இருக்குது. இவருக்கும் ஸ்பீட் இருக்குது. வாக்கிங்னாலும் மேம் ரொம்ப கம்மி மேம், இது நெக்லிஜிபிளாக எடுத்துக்கூடாதுன்னா இல்லைம்மா. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 0.0001 km/hனாலும் we have to take it out. லென்த்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலேட் பண்ணுறேன். எப்படி ஃபார்முலேட் பண்ணுவேன்? ஓகே, time is equal to length of the train divided by speed of the train plus or minus speed of the man. again ஏன் ப்ளஸ் சொல்கிறேன்னா, ப்ளஸ்னால் இவங்க ஆப்போசிட் டிரெக்ஷனில் போனாங்கன்னா ப்ளஸில் போடுங்க, மைனஸ் அப்படின்னா சேம் டிரெக்ஷனில் போனால் சேம், அதாவது மைனஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா இந்த ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ப்ளீஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எஸ் மேம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, ஸோ நாளைக்கு இன்னொரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்து பார்க்கலாம். அப்பப்போ ஃபார்ம் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.